Hi friends, welcome back to our channel. நாம் இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி முருங்கைக்காயை வச்சு ஒரு பொரியல் பண்ண போறோம். இது நல்ல காரசாரமா இருக்கும். இத நீங்களும் செய்து பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருளை நாம பார்த்துருவோம். 2 முருங்கைக்காய் இப்படி எடுத்து வச்சிருக்கேன். பெரிய முருங்கைக்காய், இங்க வெங்காயம், ஒரு தக்காளி, பெரிய தக்காளி. தேங்காய் 1/4 கப். கொஞ்சமா சின்ன வெங்காயம். அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி கூட மிளகு, ஜீரகம், வெந்தயம் எல்லாம் சேர்ந்து அரைச்ச மல்லிப்பொடி. இது 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சமாக புளி, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து ஊற போட்டு வச்சுருக்கேன். கடுகு தாளிக்க எல்லாம், உப்பு, எண்ணெய், கருவேப்பிலை, ஜீரகம், இந்த தேங்காய் கூட போட்டு அரைக்கிறதுக்கு ஜீரகம். இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவை. நம்ம எப்படி பண்ணலான்னு பார்த்துருவோம். பாருங்கள், முருங்கைக்காயை இப்படி இவ்வளோ நீளமாக எடுத்துக்கிட்டு இப்படி வச்சு இப்படி தொலி எடுத்துடணும். இப்படி எடுத்துக்கிட்டு இந்த பக்கமும் இருக்க லேசாக தொலி எடுத்துருங்க. இது பொரியல், தொலி எடுக்கட்டாலும் பரவாயில்ல, 2ஆக எடுத்து வச்சுருங்க. ஏன்னா இது நம்ம பொரியல் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்படி எடுத்து வச்சுருங்க. இப்படி எல்லாம் கட் பண்ணி பார்த்துருவோம். வெட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். நம்ம இப்போ எப்படி செய்யலான்னு பார்த்துருவோம். பாருங்கள், நம்ம எண்ணெய் வச்சு எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம், காஞ்ச மிளகாய் இவ்வளையும் போட்டு நல்லா வெடிக்கிட்டு பாருங்கள். கடுகு நல்லா வெடிச்சாச்சு. இப்போ கருவேப்பிலை போடுவோம். இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலை பின்னால் போட்டு வச்சுக்கலாம். பாருங்கள், கருவேப்பிலை போட்ட உடனே நம்ம 2 வெங்காயத்தை போட்டு, ஒரு பெரிய வெங்காயம் போட்டு வதக்கணும். நல்லா வதக்கணும். அது கூட 2 பச்சை மிளகாயும் போட்டுடுங்க. பாருங்கள், நல்லா வதக்குங்க. கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துச்சு. 3 பல் பூண்டை நான் நசுக்கி போட்டிருக்கேன். போட்ட பூண்டு கொஞ்சம் பச்சை ஸ்மெல் மாறட்டு வதங்கிச்சு. இவ்வளோ இந்த ஸ்டேஜில் தக்காளியை போட்டுருவோம். கொஞ்சமாக உப்பு போட்டுருங்க. சீக்கிரம் வதங்கிடும். அளவுக்கு வதங்கியாச்சு. மஞ்சள் பொடி, அடுப்பை குறைச்சி வச்சுடுங்க. மிளகாய் பொடி உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த போட்டுடுங்க. 1 ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டிங்கன்னா அதுக்கு 1/2 ஸ்பூன் நம்ம மல்லிப்பொடி போடணும். பாருங்கள், வதக்கி விட்டுருங்க. இந்த மிளகாய் பொடிக்க ஸ்மெல் எல்லாம் மாறின உடனே நம்ம தண்ணி விட்டு முருங்கைக்காயும் போட்டுருவோம். ஓரளவுக்கு பச்சை ஸ்மெல் போயாச்சு. நம்ம முருங்கைக்காயை தட்டிடுவோம். முங்க அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுறணும். இனிமேல் நம்ம இது கொதி வந்து கொஞ்ச நேரம் கொதித்த உடனே நம்ம புளி தண்ணியும் விடணும். இப்படி இருக்கட்டு. நல்லா மூடி வச்சுருவோம். முருங்கைக்காய் நல்லா வேகட்டு. அந்த நேரத்தில் தேங்காய், ஜீரகம், சின்ன வெங்காயம் இவ்வளையும் போட்டு அரைச்சிடுவேன். பாருங்கள், இப்படி நம்ம குறகுறப்பாக அரைச்சா போதும். அது அதில் இருக்கட்டு. இனிமேல் திறந்து பார்ப்போம். நல்லா கொதிச்சு. இந்த நேரத்தில் நம்ம தேவையான அளவு உப்பை போடுவோம். பார்த்து போட்டுக்கலாம். பாருங்கள், புளி ஊற வச்சோம்ல, அந்த புளியும் தண்ணியும் விட்டுருவோம். சின்ன நெல்லிக்காய் அளவு போதும். நல்லா வேகட்டு. நல்லா வெந்த பிறகு பார்ப்போம். பாருங்கள், நல்லா வெந்து வந்தாச்சு முருங்கைக்காய். இன்னும் கொஞ்சம் மசாலா இறுகி வரணும். இப்போ வெங்காயம் போடுவோம். தேங்காய் குறவரப்பாக தான் இருக்கணும். போட்டுட்டு நம்ம 1 நிமிஷம் கிண்டி விட்டால் போதும். எல்லா இடமும் கிளறி விடுவோம். சரியான பக்குவத்தில் இருக்குது. இதை வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தேங்காய் எல்லா இடமும் படும்படியாட்டு கிளறி விடுங்க. நல்லா காரசாரமாக இருக்கும். கருவேப்பிலையை போடுவோம். பாருங்கள், கருவேப்பிலையை உருவி போட்டுருவோம். முதல்லையும் போட்டோம், இப்பவும் போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இறக்கிடலாம். இப்போ புளி, உப்பு, காரம் எல்லாம் பார்த்துக்கிடுங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துகிறேன்.
வதக்கியாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, நல்ல காரசாரமாக இருக்குது. நீங்களும் இதை செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.